நாடு நமக்காக என்ன செஞ்சுச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்கணும் அப்படின்னு. அப்போ எனக்குள்ள ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் என்ன செய்ய போறேன் இந்த நாட்டுக்கு? அப்போ சின்ன வயசுல இருந்தேன் அப்படின்னாலுமே நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அப்போ எல்லாருக்குமே எல்லாருக்குமே பெரிய எய்மா தான் இருக்கும். இப்போ எனக்கும் வந்துட்டு ஆர்மிக்கு போகணும் அப்படின்றது ஆசையா இருந்தது. நாங்களும் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்ததுனால பெண் பிள்ளைய வந்துட்டு ஆர்மிக்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு அப்பவே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க. வீட்டுல நிறைய போராட்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நர்சிங் படிப்புல தான் நான் சேர்ந்தேன். நான் இந்த செவிலியர் படிப்புக்கு சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கண்ணு தெரியாதவர் இருப்பாரு. அவரை பாக்குறப்ப எல்லாம் நான் ஜஸ்ட் அவர் பாஸ் பண்ணி போயிருவேன். ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கும். அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றது எனக்கு தோணுனதில்லை. ஆனா அவரை பார்க்கும்போது ஒரு சிம்பத்தி எனக்குள்ள உருவாயிருந்தது. இவர் கண்ணு தெரிய மாட்டேங்குது, எப்படி நடப்பாரு, எப்படி போவாரு வருவாரு அப்படின்ற அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்தது. சம்டைம்ஸ் அவர் ரோட்ல விழுந்து கிடப்பாரு, அப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஜஸ்ட் கையை பிடிச்சு தூக்கி விட்டுட்டு நான் போயிடுவேன். அதை தாண்டி அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதே எனக்கு தோணுனதில்லை. ஆனா நிஜமாவே வந்துட்டு எனக்கு 2வது உந்துகோலா இருந்தது அப்படின்னா என்னுடைய செவிலியர் துறைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்போ எங்களுக்கு எடுத்த கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பத்தி அண்ட் எம்பத்திக்கான வித்தியாசம் என்ன அப்படின்றத பத்தி எடுத்தாங்க. ஸோ சிம்பத்தி அப்படின்றது என்னன்னா, ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஐயோ பாவம் நம்ம சொல்லிட்டு போயிட்டோம்னா அது சிம்பத்தி. அதே எம்பத்தின்றது அந்த அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து அவங்கள வெளிவர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கஷ்டமான சூழ்நிலையை அவங்கள வந்து அதுல இருந்து நம்ம தகர்த்து கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கிறது தான் எம்பத்தி. அப்போ நம்ம இவ்வளோ நாளா நம்ம பார்த்துட்டு இருந்ததோ, நம்ம நகர்ந்து வந்த விஷயங்களோ, நம்ம கடந்து வந்த விஷயங்களோ எல்லாமே சிம்பதி தான். அப்ப நம்ம எம்பத்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, நான் அந்த கண்ணு தெரியாதவரை பார்க்கும் போதுமே ஒரு சில நேரங்கள்ல எங்க வீட்டுல சாதமோ ஏதாவது மீதி இருந்தது அப்படின்னா நான் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்றப்போ அதை வந்துட்டு நான் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சேன். சம்டைம்ஸ் டவல் எடுத்துட்டு போய் கொடுப்பேன், ஒரு பெட்ஷீட் எதனாவது வேஸ்டா இருந்ததுன்னா எடுத்துட்டு போய் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னோட பயணம் வந்து ஆரம்பிச்சது.